வணக்கம் மக்களே, வெல்கம் டு மருமகள் விலாக்ஸ். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். சரி, எந்திரிச்சோடனே மேலே செடியெலாம் வச்சுருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றலான்னு மேலே வந்தாச்சுங்க. இது எங்கள் மாடியிலேயே செடி வச்சுருக்கோங்க. செம்பருத்தி வந்துட்டு எங்கள் தோட்டத்துலேருந்து கல்யாணம் பண்ண புதுசில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அங்கேயும் இங்கேயும் வருமானு யோசித்தோம். ஏன்னா இங்கே தொட்டியில் வைக்கிறோம் இல்லையா, ஆனால் நல்லாவே வருதுங்க. அடுக்குமல்லியும் கல்யாணம் பண்ண புதுசில் தான் வாங்கி வச்சுங்க. நான் அடுக்குமல்லி நல்லா மொக்கு விட்டுருக்கு. எனக்கு அடுக்குமல்லி ரொம்ப பிடிக்குங்க. பார்த்திங்கன்னா 2 பூ வச்சாலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம செடியிலேருந்தே பூ பறித்து சாமிக்கு வைக்கும்போது அது கொஞ்சம் அந்த ஃபீல் நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வாஷிங் ஒர்க் இருந்தது. சரி, மார்னிங்கே அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே மார்னிங்கே வாஷிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிருவாங்க. அப்போ தான் டே ஃபுல்லாகவே கொஞ்சம் நமக்கு இதாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மார்னிங் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அச்சய திருதி இல்லையா, அதனால் சரி வீடும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்போயுமே கொஞ்சம் நான் கல்லுப்பு போட்டுக்குவேன், கொஞ்சம் மஞ்சள், இதெல்லாமே நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க நமக்கு. அப்புறம் பச்சை கற்பூரமும் சேர்த்திக்கோங்க. நீங்களும் வீடு துடைக்கும் போது இதெல்லாம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் வைப்ஸ் இருக்கும் உள்ளே வரும்போது. ஸோ அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு ப்ளசன்ட் ஆஃப் மைண்டாக இருக்கும். நீங்கள் வீடு துடைக்கும் போது இதெல்லாமே பண்ணி பாருங்கள். நாங்கள் அது இல்லாமல் இப்படி 2 தண்ணி வச்சு தான் வீடு துடைப்போங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் லிக்விடு கொஞ்சம் டெட்டாலும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வச்சு வீடு ஃபுல்லாகவே துடைச்சிருவோங்க. துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த பச்சை கற்பூரம், உப்பு, கல் உப்பு, மஞ்சள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வச்சு வீடு ஃபுல்லாகவே நம்ம அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை, பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை, வேலை வேலை எத்தனையோ வேலை, எப்பவுமே வேலை, அத்தனைக்கும் உண்டு வெற்றி எனும் மாலை. சண்முகா உனது படைப்பில் உயர்ந்து விளங்கும் பிணையா அவ்வை சண்முகி. ஒர்க்லாம் முடிச்சாச்சுங்க. ஜிம் கிளம்பிகிட்ருக்கேங்க. மார்னிங்கே எப்பயும் ஜிம் போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஓட்ஸ் கஞ்சி குடிச்சுப்பேன். ஓட்ஸ் கஞ்சி தாங்க குடிச்சிட்ருக்கேன். அந்த கையில் பிடிங்க, அந்த கையில் இதை விடுங்க, இதை விடுங்க, இந்த கை விடுங்க, இந்த கை விட்டுருந்தா நீங்க தெரியுறீங்களா? நீங்க தெரியுது, நீங்களும் தான் தெரியுறீங்க. இந்த மூளையில் அதெல்லாம் முன்னையில் நட்டா எப்படி இருந்தோம், என்ன கணக்கு வயசானா அண்டா தெரியுதா? நல்லா தான் தெரியுது பாருங்க. நான் பார்த்தது ஒரு கண்ணாடி ஒன்று ஒரு நாள் பார்த்தது பாருங்க. ஒன்றுமேல் கண்ணாடி நான் வேணா வாங்கி தரேன். வாங்காட்டி இல்லை உள்ள ரூமில் வந்து பாருங்க. வாங்கி நிறையா கிடந்து அருமையாக தெரியுது. அப்புறம் போட்டால் இப்படி வைங்க, நீ நல்லா தெரியும். இருங்க, சரி இப்போ சொல்லுங்க. ஜிம்முக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஹேண்ட் ஒர்க் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வார்ம் அப் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்தது கிளம்புறது தாங்க. என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.